உண்மையான காரணங்கள் என்னன்னா, கள் விற்பனைன்னா டாஸ்மாக் விற்பனை குறையும்னு அவங்க பயப்படுறாங்க. இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தான், அமைச்சர்களாக இருந்தவங்க தான் சாராயம் காய்ச்சினாங்க. ஆனா இப்ப அமைந்திருக்கக்கூடிய அரசுல யாரும் சாராயம் காய்ச்சறவங்க இல்லை. இதுக்கு முந்தைய அரசு, அதுக்கு முந்தைய அரசு எல்லாமே சாராயம் காய்ச்சினவங்க தான். நான் வெளிப்படையா பேசுறேன். இந்த மிடாசுங்கிற ஆளை மிகப்பெரிய ஆளை, அது யாருடைய ஆளை? சசிகலா ஆளை. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின், கலைஞர் அமைச்சரவையில் இருந்த ஜெகத் ரட்சகன், அப்புறம் டி.ஆர். பாலு, இவங்களுக்கு சாராய ஆலைகள் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கால்ஸ் சாராய ஆலை, கனிமலையினுடைய சாராய ஆலை, இதெல்லாம் மறுக்க முடியுமா? அதனாலதான் அவங்க வந்து கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை தொடர்ந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு சிறிய புரிதலுக்காக நான் கேட்கிறேன். கள் என்பது உணவாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அருந்தவர்கள் அது ஒரு போதைக்கான பானமாக தொடர்ந்து அருந்தி வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த டாஸ்மார்க்ல இருக்கிற அந்த சாராயங்கள் கொடுக்கிற போதையை கண்டிப்பாக கள் தருவதில்லை. அப்படிங்கிற பட்சத்துல எப்படி குடிகாரர்கள், நீங்க மதுப்பிரியர்னு வேற வேணா சொல்லிக்கங்க, ஆனா நான் அந்த வார்த்தையை தான் தெரிந்தே யூஸ் பண்றேன், குடிகாரர்களுக்கு இந்த கள் என்பது எப்படி ஒரு போதை வஸ்துவாக மாறிவிடும், அவர்களோட அந்த அந்த போதைக்கான அடிமைத்தனத்தை கள் மாற்றிவிடும், அதனால் டாஸ்மார்க் சேல் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்றத நம்மளால ஏத்துக்க முடியுதா? அதுதான் கள நிலவரமா? அதாவது கண்ணுக்கு தடை விதிச்சாங்க 1/1/87. எங்களுக்கு தகவல் உரிமை சட்டப்படி தடைக்கு உண்டான காரணத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பனைமரங்களிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. இது ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட காரணம். உணவுங்கிறது உறுதியாகுது எப்படின்னா, 4 நாட்களுக்கு முன்னாடி ஆந்திராவினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கல்லிறக்கும் தொழிலாளியினுடைய இருப்பிடத்துக்கு போய் கல்லை இறக்க சொல்லி ஒரு கட்டல் கயித்துல அமர்ந்து அந்த பனைவாழை பட்டையில வந்து வாங்கி குடிச்சார். அதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிராந்தியோ விஸ்கியோ குடிச்சிருந்து என்ன ஆயிருக்கும்? இந்திய அளவில் விமர்சனம் எழுந்திருக்கும். இதுல இருந்து கள் உணவுங்கிறது உறுதியாகுது. 2வது, கல்லுல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கு, மருத்துவ குணம் கொண்டது, தாய்ப்பாலுக்கு நிகரானது. அதே நேரத்துல டாஸ்மாக் விற்பனை மதுக்களிலும் இறக்குமதி மதுக்களிலும் போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த ஒரு சத்தும் கிடையாது. நீங்க சொன்னீங்க அனுமதின்னு. நாங்க தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை. கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. இவை இரண்டுமே அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டியில, கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் 108 நாடுகள்ல பனைத்தென்னை மரங்கள் இருக்கு. எங்கும் கள் இறக்கவும் பருகவும் தடையில்லை, தமிழ்நாட்டை தவிர. ஆக அங்கெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றீர்கள்? இப்ப இந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிற கருத்து என்பது வேறொரு வழக்குக்காக அந்த வழக்கு விசாரணையின் போது சொல்லப்பட்ட கருத்து. அந்த கருத்தினுடையதான் அரசாங்கத்திற்கு கேள்வியாக இதை வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த நேரடியாக தீர்ப்புகளை கொடுத்த பிறகும் கூட நீதிமன்றங்கள் குட்டியும் கூட அரசாங்கங்கள் கேட்காத விஷயங்கள் நிறைய இருக்கு.
இப்படி வெறும் கேள்வியாக விசாரணையின் போது வைக்கக்கூடிய கேள்வியாக அல்லது அவரோட ஒப்பீனியனாக பாக்குறப்போ இந்த விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நம்பிக்கை எங்களுக்கு குறைவாத்தான் இருக்கு. எப்படி ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் ஒன்றிணைந்து மீட்டெடுத்தார்களோ அதை போல ஒரு எழுச்சி வந்தால் மட்டுமே முடியும். இல்லாவன முடியவே மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி வரணும். ஆனா அந்த எழுச்சி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு. ஆனால் எழுச்சி ஒரு காலகட்டத்தில் வந்தே தீரும். ஏன்னா எங்ககிட்ட 100க்கு 100 நியாயம் இருக்கு, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதாவது உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக தமிழ்நாட்டில் மட்டும் கல்தடை இருக்கின்றது. வள்ளுவர் என்ன சொல்றாரு? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதார். நடைமுறைக்கு மாறாக ஒருவர் நடந்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர். தமிழ்நாட்டில் கல் தடை இருந்தது. கல் தடை என்பது இப்பொழுது கொண்டு வரப்பட்டது அல்ல. ஒரு டாஸ்மார்க்ங்கிறது ஒரு 20 வருடங்களாக இருக்கிறது அப்படி நம்ம பார்க்க முடியுது. அதற்கு முன்னாடியே அந்த தடையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப நீங்க சொல்ற காரணங்கள் டாஸ்மார்க் வருமானங்கள் அப்படின்னு நீங்க இதை காரணமா வைத்தா கூட இப்ப வந்த இயக்கத்தோட நன்மைக்காக அப்ப தடை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம் இருக்கு இல்லையா? என்ன அப்பொழுது தடை செய்யப்பட்டதற்கான காரணம் நிஜமாவே என்ன? நீங்க சொன்னீங்க இதுல குவாலிட்டியை அஷ்யூர் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனாலும் தாண்டி அதையெல்லாம் தாண்டி என்ன காரணத்துக்காக அப்பொழுது தடை பண்ணாங்க? உண்மையான காரணம் என்ன? 1/1/87 எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர். அவருடைய கடைசி காலம். அவர் ஒரு கள் ஆதரவாளர். அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன்னு பதிவு பண்றார். நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். மருத்துவருடைய ஆலோசனைப்படி கள்ளை குடித்து வந்த காரணத்தால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்றார். அவர் ஒரு கள் ஆதரவாளர். அந்த கடைசி காலத்துல சில நேரங்கள்ல நினைவாற்றல் இருக்காது. அப்போ ஆர்.எம். வீரப்பன் போன்றவங்கெல்லாம் ஆளுமையோடு இருந்தாங்க. அவங்க ஏதோ எம்ஜிஆருக்கு தெரியாம கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கல் தடைன்னு நாங்க யூகிக்க வேண்டி இருக்குது. இதுதான் கல் தடை. இது ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட காரணம் இல்ல. ஆர்.எம். வீரப்பன்லாம் இந்த சைன் வாங்கி எதற்காக அதை பயன்படுத்தி இருப்பாங்க? அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கும்? லிக்கர் லாபி இன்னைக்கு பெரிய அளவுல சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் மூலமா அரசுக்கு வருமானம் 50,000 கோடி. முன்கதவு வழியா வரக்கூடிய வருவாய். இதே அளவுக்கு 50,000 கோடி பின்கதவு வழியா வருமானம் வருது. அது லிக்கர் லாபி கைக்கு போகுது. அவங்க ஆளுமையோடு இருக்காங்க. அவங்க தேர்தல் நேரத்துல எடை போட்டு விடை கண்டு எந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கொடுத்துட்றாங்க. அதனாலதான் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லா கட்சிகளும் பரவலா கையேற்றிடுறாங்க, ஒரு சில கட்சிகளை தவிர. அதனாலதான் எந்த ஒரு கட்சியும் கள் விடுதலை பத்தி வாய் திறக்கிறதே இல்லை. சார், அதை தாண்டி கூட இப்ப நீங்க கள் இறக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. விவசாயிகளுக்கான நன்மை மற்றும் அதை அருந்தவர்களுக்கான இருக்கிற பலன்கள் அப்படிலாம் நிறைய சொல்றீங்க. ஜெயகண்ணன் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி வைத்திருக்கார். கள் இறக்குனா அதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன, வரைமுறைகள் என்ன, அதோட குவாலிட்டி எப்படி செக் பண்ணுவீங்க, அதை எப்படி சந்தைப்படுத்துவீங்க, அதோட இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் டேட்டோ எக்ஸ்பைரி டேட்டோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உணவாக பார்த்தால் கூட அதோட தர கட்டுப்பாடு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அது நம்ம எப்படி பார்க்கலாம்? அதை எப்படி சரியாக சந்தைப்படுத்த முடியும்? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா நீங்க? உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம். பீகார்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே அப்போது சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் பதிவிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. மக்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தி கூடி இருக்கின்றது. அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. அப்படி நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு முன் உதாரணம் ஆகிவிடும். கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் மரணங்களை ஊக்குவித்ததாக அமையும்னு சொல்லி கொடுக்க மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய்
சாவு ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாயை வாரி வாரி வள்ளல் போல் வழங்கி இருக்கின்றது. அங்கே அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது பீகாரில், இங்கே தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் ஒரு தலைக்குண்டு. நீங்க கேட்டீங்க, பீகாரை போய் பார்த்து அங்க எப்படி நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க நடைமுறைப்படுத்துங்க. பீகார் இங்கதானே இருக்குது, இந்தியாவுக்குள்ளதானே இருக்குது. அதுக்கு ஒண்ணு விசா ஒன்றும் வாங்க வேண்டியது இல்லையே, பாஸ்போர்ட் தேவையில்லையே. ஏன் அரசுக்கு அந்த அறிவு இல்லை? ஏன் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மது கொள்கை மாற்றி அமைக்கக்கூடாது? 10 ஆண்டுகளா பூரண மதுவிலக்கு நடைமுறையில் இருக்குல்ல, அங்கே மட்டும் எப்படி சாத்தியமாகுது? இப்போ குஜராத்தில் பூரண மதுவிலக்கு, அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என்எம் மியாபோய் கமிட்டி அரசுக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கின்ற பொழுது குஜராத்தில் பூரண மதுவிலக்கு இருப்பதும் உண்மை, அது தோற்று போயிருப்பதும் உண்மை. முன்கதவை திறந்து வைத்து வணிகம் நடப்பதில்லை, பின்கதவை திறந்து வைத்து தாராளமாக நடக்கின்றது. இருந்தாலும் குஜராத்தில் மதுவிலக்கு என்ற ஒன்று இருப்பதால் தான் குஜராத் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதிலும் உண்மை இல்லாமல் இல்லை. இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்றாங்க? இதுக்கு அரசு சொல்லும் பதில் என்ன? ஏன் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது? படிப்படியா கொண்டு வாங்க, நீங்க ஒரே நாள் கொண்டு வர வேண்டாங்க. இப்போ கல்லுல எவ்வளவு இருக்கு? ஆல்கஹால் 4.5% இருக்கு. டாஸ்மாக் மதுக்கள்ல எவ்வளவு இருக்கு? 42.8% இருக்கு. கல்லை விட 10 மடங்கு அதிகமா இருக்குது. சட்டத்துக்கு வரையற என்ன சொல்றாரு ஜெர்மி பென்தாம்? லா இஸ் an evil, lesser evil will be ignored as law. சட்டம் என்பது கெடுதி விளைவிக்கக்கூடியது. எது குறைவான கெடுதி விளைவிக்கக்கூடியதோ அதை சட்டமாக ஏற்றப்பட வேண்டும். 4.5% தடை, 42.8% கடை. இதா மக்கள் நலாட்சி? இல்ல கல்லுல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கு, தாய்ப்பாலுக்கு நிகரானது, மருத்துவ குணம் கொண்டது. அதுல என்ன இருக்கு? போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர. ஆனா ஆல்கஹால் எப்படி இருக்குன்னா, கல்லுல எப்படி சுடுசோத்துல ஆல்கஹால் இருக்காது, பழைய சோறா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். நீங்க மது குறித்து பேசிட்டு இருக்கீங்க, டாஸ்மார்க் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நம்ம தாண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுல மெத்துலாம் வந்துடுச்சு, இன்ஜெக்ஷன் வந்துடுச்சு, அப்படி நிறைய போதை வஸ்துக்கள் வந்துடுச்சு. அதனால இளைஞர்கள்கிட்ட இந்த கல்லுக்கான ஈர்ப்பு இல்ல, அதற்கான ஆர்வம் இல்லை. அதனால அரசாங்கம் ஜென் ஜியை நோக்கி போறதால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? அதாவது தமிழ்நாட்டில் உணவுக்கும் மதுவுக்கும் போதைப் பொருளுக்கும் வேறுபாடு இல்லை. போதைப் பொருள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மரிஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பிரவுன் சுகர், கோக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதை காளான் போன்றவைகள் தான். மதுக்கள் வேறு, போதைப் பொருள் வேறு. மதுக்கள்ங்கிறது பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, வோட்கா, சாராயம் போன்றவைகள்லாம் மதுக்கள். கள் உணவு, உலக அளவில் உணவு பட்டியலில் வைத்திருக்கக்கூடிய ஒன்று கல். நீங்க ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள் சர்வதேச அளவில், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கள். இதுதான். ஆனா ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காது, 1 பைசா லஞ்சம் இருக்காது. அவர் கொண்டு இருக்கக்கூடிய ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு. அதாவது நீங்க உண்ணுகின்ற உணவு, பருகுகின்ற பானம் அத்தனையிலே ஆல்கஹால் இருக்குது, விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது. ஆல்கஹால் இல்லாத உணவைத்தான் உண்பேன், பானத்தை தான் பருகுவேன்னு சாகிறத தவிர வழி கிடையாது. நாங்க விவசாயிகள் சேடை பாய்ச்சி சேத்தோட ஓட்டி நாத்து உடனே நட்டா நாத்து துளுக்காது. அதே சேரை புளிக்கி போட்டா ஒரு 10 நாள் 15 நாள் புளிக்கி போட்டா அதுல ஆல்கஹால் வந்துடும். நாத்தை பறிச்சு நட்டா நட்ட நாத்து அப்படியே துளுத்து மேல வரும். ஆக பயிருக்கும் ஆல்கஹால் தேவை, அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆல்கஹால் தேவை. ஆனா